ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது, இப்போ நம்ம சென்னையில் இருக்க கோயம்பேடு மார்க்கெட்டை தான் நான் காமிச்சிக்கிட்டு இருக்கேன். இந்த மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ரேட்டுக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் பெரிய மார்க்கெட்டு. நம்ம ஏஷியாவில் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் மார்க்கெட்னு சொல்லிக்கலாம். நம்ம சென்னை, அதாவது முன்னாடி மெட்ராஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த மெட்ராஸை பொறுத்த வரையும் இந்த கோயம்பேடு மார்க்கெட் வர்றதுக்கு முன்னாடி கொத்வால் சாவடி மார்க்கெட் தான் ஃபேமஸ்ஸு. அந்த கொத்வால் சாவடி மார்க்கெட் எங்கே இருந்ததுன்னா பாரிஸ் கார்னரில் உள்ளே வந்து இருந்தது. இப்போ அந்த மார்க்கெட் இருந்த இடத்துல பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்குது. அது ஸ்ரீ வாசவி கன்னியகா பரமேஸ்வரி தேவஸ்தானம் மூலமாக நடத்தப்படுது. ஓகேவா? அந்த இடத்துல பார்த்திங்கன்னா வைஷ்யாஸ்க்கு சம்மந்தப்பட்ட குலதெய்வம் கோவிலும் இருக்குது. நாங்கள் வைஷ்யாஸ் தான். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்லாம் எனக்கு தெரிய வந்ததுனால நான் அதையுமே நான் இங்கே வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயம்பேடு மார்க்கெட்டில் தான் எல்லாருமே எல்லா ட்ரான்சாக்ஷனும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ கொத்வால் சாவடி மார்க்கெட்லாம் இப்போ காணாமல் போயிடுச்சு. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா உமன்ஸ் காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் வந்துடுச்சு. இப்போ நான் எதனால் இந்த கோயம்பேடு மார்க்கெட் போனேன்னா, கசினோட ஹஸ்பண்டு இங்கே தான் காய்கறி எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணுவார். அவர் எப்படி வாங்குறாரு, என்ன பண்ணுறாரு பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் போயிருந்தேன். இதெல்லாம் எனக்கு தேவையில்லாத வேலை தான். பட் அவங்களுக்கு ஃபினான்ஸ்க்கு நான் வந்து லோன் மேலே லோன் வந்து போட்டு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதம் மட்டுமே பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒரு 1.5 லட்சம் நான் வந்து போட்டிருந்தேன். அதுவும் இல்லாமல் இப்போ ஆக்சிஸ் பேங்க்லேயுமே பார்த்திங்கன்னா ஒரு 4,20,000 நான் போட்டு வச்சுருக்கேன். ஸோ மொத்தமாக பார்த்திங்கன்னா அவங்களுக்கு 22,46,000 சில்லற, அதாவது 22.5 lakhs வரையுமே நான் பர்சனல் லோன்ஸ் வந்து நான் போட்டு கொடுத்துருக்கேன். ஸோ இவ்வளோ வந்து கொடுத்ததுனால அவர் எப்படி தான் ஹேண்டில் பண்ணுறாரு பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் கூட போயிருந்தேன். ஸோ அதனால தான் நான் அப்போ போனப்போ நான் எடுத்த வீடியோஸ் எல்லாம் நான் அவங்க எல்லாருக்கும் காமிச்சிக்கிட்டு இருக்கேன். இவரை பொறுத்த வரையும் பார்த்திங்கன்னா காய்கறி எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியில் இருக்குது, ஃபஸ்ட் குவாலிட்டியில் இருக்குது அந்த காய்கறி மட்டும்தான் வாங்குறாரு. ஸோ மீடியம் குவாலிட்டி, லோ குவாலிட்டி காய்கறியெல்லாம் இவர் வாங்குறது கிடையாது. ஓகேவா? அந்த கோயம்பேடு கடையிலேயே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கடையும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ரேட்டில் விற்கிறாங்க. இவங்க பார்த்திங்கன்னா அங்கேயே பார்த்திங்கன்னா முதலீடே நிறைய தான் போட்டு வந்து காய்கறி வந்து எடுக்கிறாரு. அதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி ஒரு மார்ஜின் வச்சு தான் சேல் பண்ணுறாரு. இப்போ இந்த மாதிரி பண்ணுறதுனால அவங்க கடைக்கு, அதாவது காய்கறி கடை வச்சுருக்காங்க, அவங்க கடைக்கு வரவங்க எல்லாருமே நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்காங்க. அந்த கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து இருக்குது. ஆனால் அந்த கடைக்கான ரெண்ட்டு, அதுக்கான எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ்ஸு, அதுக்கப்புறம் ஹோட்டல் ரன் பண்ணுறாரு, அங்கே வந்து லேபர்ஸு, அவங்களுக்கான சேலரிஸு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா அந்த டே டு டே எக்ஸ்பென்சஸே பார்த்திங்கன்னா இவங்களுக்கு டூ மச்சாக இருக்குது. அதில் தாண்டி அவங்க ப்ராஃபிட்டை வந்து எடுக்கணும். அது கணக்கு வழக்கெல்லாம் கரெக்டாக உட்காந்து போடுங்கன்னு சொன்னால் கரெக்டாக போட மாட்டேங்கிறாங்க. மேலே 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 லோன்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நானும் போட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கேன். இதுக்கு மாதம் இஎம்ஐ கட்டணும். ஸோ இஎம்ஐயே பார்த்திங்கன்னா இப்போ ஒரு பல்காக வந்துடுச்சு. இந்த இஎம்ஐயை எப்படி தான் கட்ட போகிறாங்க ஒன்றும் புரியலை எனக்கு. மறுபடியும் சின்னதாக ஆரம்பித்து இவ்வளோ பெருசாக வந்து மாட்டிக்கிட்டு இருக்கேன். ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லையா? இப்போ ஒரு கொலாட்ரல் போட்டாலே அது வந்து பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸு. இது நான் என் பேரில் வந்து நான் லோன் வேறு வாங்கி நான் அவங்களுக்கு கொடுத்துருக்கேன். இது இன்னும் கூட பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. இதெல்லாம் தாண்டி அவங்க எப்படி தான் பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னு நான் போய் பார்த்ததுலேயுமே பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கணக்கு போட்டால் லாஸ்ட்டில் ஓடிக்கிட்டு இருக்கோன்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. ஸோ இது எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணி ப்ராஃபிட் பார்த்து எனக்கான அந்த இஎம்ஐ எல்லாம் கரெக்டாக அந்த டேட்டுக்கு அவங்க கட்டி முடிச்சாங்கன்னா அதுவே வந்து போதும். ஏன்னா நான் எந்த பைசாவும் நான் அவங்கக்கிட்ட ஒன்றும் எதிர்பார்க்கல, எக்ஸ்ட்ராலாம் நான் எதிர்பார்க்கல. அவங்க கஷ்டத்துலேருந்து வெளியில் வரணும், கந்து வட்டிக்கு மாட்டிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஸோ இதெல்லாமே நல்லபடியாக முடிஞ்சு அவங்க நல்லபடியாக வந்து வாழ்க்கையில் சாதிச்சாங்கன்னா ரொம்ப சந்தோஷம். பட் இன்னும் கூட ஈகோ காமிச்சிக்கிட்டே இருக்காங்க. என்ன பண்ணுறாங்க ஒன்றும் புரிய மாட்டேங்குது. நான் நெட்டில் வந்து ரேட் போட்டு பார்த்தேன். ஸோ நெட்டில் வர ரேட்டு பார்த்திங்கன்னா இந்த கோயம்பேடு கடைகளில் வந்து விற்க மாட்டேங்கிறாங்க. அந்த நெட்டில் போட்ட ரேட்டை விட ஒரு 30 ரூபாய் கூட தான் விற்கிறாங்க. அந்த ரேட் வந்து தப்பான ரேட்டு, அந்த ரேட்லாம் இங்கே வந்து விற்க முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த கடைக்காரங்க சொல்கிறாங்க. ஸோ ஒரு சிலர் பார்த்திங்கன்னா நல்லா பார்கெயின் பண்ணி வாங்கிட்டு போகிறாங்க. பட் இவரை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா ரெகுலராக எடுக்கிற கடையில் வந்து எடுக்கிறாரு. ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா ரேட்டெல்லாம் அவங்க ஃபிக்ஸ் பண்ண ரேட்டை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, இவங்க வாங்கிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ இதெல்லாத்தையும் கொண்டு போயிட்டு ஒரு நல்ல மார்ஜின் வச்சு அதில் ப்ராஃபிட் பார்த்தாலே போதும். நிறைய வேஸ்டேஜஸ் எல்லாம் வேற போகுது. அந்த வேஸ்டேஜஸ்க்கான அந்த காசெல்லாம் கூட நம்ம பேக்கெட் காசில் தான் நமக்கு வந்து வீணாக போகுது. அதெல்லாம் கணக்கு போடணும். கணக்கு போட்டு அந்த பிஸ்னஸில் ப்ராஃபிட் எவ்வளோ வருதுன்னு பார்க்கணும். ஸோ லாஸ்ட்டில் போய்கிட்டு இருக்க பிஸ்னஸை மறுபடியும் கடனை வாங்கி நடத்தினா கூட அது இன்னும் தான் லாஸ் ஆகுமே தவிர அது ஒன்றும் ப்ராஃபிட் வந்து கிடைக்காது. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம 1000 ரூபாய் போட்டோம்னா அதில் ஒரு 100 ரூபாய் 150 ரூபாய் நமக்கு ப்ராஃபிட் வருதான்னு பார்க்கணும். அப்படி ப்ராஃபிட் கால்குலேஷனே போடாதப்ப ஆல்ரெடி லாஸ்ட்டில் இருக்கிறது வந்து புரிஞ்சுக்காத மாதிரி இருக்கப்ப மேலே கடனை சேர்த்துக்கிட்டே தான் இருக்கார். அந்த லேபர்ஸ்க்கு எல்லாமே பார்த்திங்கன்னா அவ்வளோ சேலரி, ஒவ்வொருத்தருக்கும் 1500 9,000 ரூபான்னு சொல்லிட்டு. ஒரு படிச்சுட்டு இன்ஜினியர் முடித்தவங்க கூட அந்தளவுக்கு சம்பளம் வாங்குவாங்களான்னு தெரியாது. இவர் அவங்களுக்கெல்லாம் அவ்வளோ சேலரி கொடுத்து வேலையும் வாங்க தெரிய மாட்டேங்குது. ஸோ ரொம்ப வந்து காஸ்ட் வைஸு ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கார். ஸோ ப்ராஃபிட்
ப்ராஃபிட்டே பார்க்கல. அட்லீஸ்ட் போட்ட காசு ஒரு 53,000 ரூபாய் ஒரு நாளைக்கு செலவாகுதா, 53,000 ரூபாய் வந்துட்டால் கூட எனக்கு சந்தோஷம் தான். அப்படியும் இருக்க மாதிரி தெரியல. ஸோ ஒரு நாளைக்கு வந்து ஒரு 40,000 ரூபாய் செலவாகுதுன்னா 30,000 ரூபாய் தான் அங்கே வருதுன்னா அந்த 10,000 ரூபாய் லாஸ்ன்றது புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க. எப்படி தான் புரிய வைக்கிறதுன்னு தெரியல. ஏன்னா நேற்று நான் இவர் கூட போனதுனால நான் தூக்கத்தை கெடுத்துக்கிட்டு நான் காலையிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 4 மணிக்கெல்லாம் நான் இங்கே பைக்கில் எடுத்துக்கிட்டு அவங்க வீட்டுக்கு நான் கிட்டத்தட்ட ஒரு 5:45, அதாவது நான் இங்கே 4:45 கிளம்புனா அங்கே அவங்க வீட்டுக்கு போகிறப்ப 5:45 டிராஃபிக் இல்லாததுனால 1 ஹவரில் ரீச் ஆயாச்சு. அவங்க என்னடானா தூங்கிக்கிட்டு தான் இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து உழைக்கிறாங்க, ஆனால் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் வந்து கிடைக்கல. அதனால் அவங்க கண்டிப்பாக வந்து தூக்கம் வந்திருக்கும். ஸோ தூங்கியிருப்பாங்க. அது அப்புறம் கதை. ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து கால் பண்ணாலும் எடுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் வெளியில் வந்தார். அதுக்கப்புறம் வந்து கிளம்பி நாங்கள் கோயம்பேடு போயிருந்தோம். ஆல்ரெடி வந்து லேட்டுன்னு சொல்லியிருந்தார். ஸோ அவர் கூட காலையிலேருந்து நான் நைட்டு வரையும் இருந்ததுனால அவர் எவ்வளோ செலவு பண்ணுறாருன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து தெரிய வந்தது. ஸோ ஆல்ரெடி நான் 50,000 ரூபாய் நான் அனுப்பியிருந்தேன். ஸோ ஆல்ரெடி இந்த 4.2 lakhs நான் லோன் எடுத்திருந்தேன் இல்லையா, அதில் 50,000 ரூபாய் நான் முன்ன நாளே அனுப்பியிருந்தேன். அதில் தான் அவர் செலவு பண்ணிக்கிட்டே வந்தார். அது தீர்ந்து போச்சு. இது வந்து நோ சஃபிஷியன்ட் பேலன்ஸ்னு வந்ததுனால மறுபடியும் என்கிட்ட வந்து கேட்டார். நான் தான் பே பண்ணிக்கிட்டே வந்தேன். ஸோ ராமாபுரம் போயிட்டு ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் கூட நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் இந்த காய்கறி கடையில் இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 17,000 ரூபாயிலேருந்து 18,000 ரூபாய் நான் மறுபடியும் என்னுடைய அக்கௌண்ட்லேருந்து நான் அனுப்பியிருந்தேன். ஓகேவா? இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா காசு தண்ணி மாதிரி செலவு பண்ணிக்கிட்டே வந்தால் அதெல்லாம் நோட் பண்ணி வச்சு என்ன ப்ராஃபிட் வருது, ஸோ மெட்டீரியல்ஸ் நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்குது, இதெல்லாம் என்ன இன்வெஸ்ட்மெண்ட்டு, இப்போ நம்ம எப்படி நம்ம இது வந்து லாபம் பார்க்கலாம், அந்த ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணணும், அந்த ஸ்ட்ராட்டஜி க்ரியேட் பண்ணணும். அந்த ஸ்ட்ராட்டஜி க்ரியேட் பண்ணலன்னா கடைசி வரையும் கஷ்டம்தான். அந்த ஸ்ட்ராட்டஜியை க்ரியேட் பண்ணுங்கள், வரவு செலவை எழுதி வையுங்க. ஸோ வேறு எங்கெங்கெல்லாம் எவ்வளோ கடன் தான் வாங்கி வச்சுருக்கீங்கன்னு சொல்லுங்கள். கிட்டத்தட்ட 22 லட்சம் ரூபான்றது சின்ன அமௌண்ட் கிடையாது. இந்த அமௌண்ட்டுக்கு வந்து நிறைய பேர் வீடு வாங்கி செட்டில் ஆகிருக்காங்க. அப்படி இருக்கப்ப இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை வந்து நான் வாங்கி கொடுத்துருக்கேன். எந்த நம்பிக்கையில் கொடுத்துருக்கேன், நீங்கள் வெளியில் வரணும், கடனில் வந்து மாட்டிக்கக்கூடாது, வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும்னு சொல்லிட்டு தானே நான் உதவி இருக்கேன். நீங்கள் என்கிட்டையும் கூட நீங்கள் ரிப்ளை கரெக்டாக கொடுக்க மாட்டேங்கிறீங்க. நான் எது கேட்டாலும் கம்முன்னு இருக்கீங்களா எப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன். ஆட்டோவில் வந்து எங்கள் 2 பேருக்குமே சண்டை தான் வந்துச்சு. ஸோ எப்படி நான் புரிய வைக்கிறதுன்னு தெரியல இவருக்கு. நம்ம இவ்வளோ காசு கொடுத்தப்ப கூட நம்ம ஏதாவது கேள்வி கேட்டால் கம்முன்னு இருக்காரு, சொல்லவே மாட்டேங்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கப்ப ஒய்ஃப் கிட்டலாம் என்ன சொல்லுவாங்க, எப்படி வந்து இவர்கிட்ட இருந்து வெளியில் வந்து வாங்க முடியும் இன்ஃபர்மேஷன்ஸை, அவங்க எங்கெங்கெல்லாம் மாட்டிக்கிட்டு இருக்காங்க, எவ்வளோ வட்டி கட்டிக்கிட்டு இருக்காங்க, ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. எங்கள் அம்மா சொல்லவும் சொன்னாங்க, தராதடா அவங்களுக்குலாம் எவ்வளோ காசு கொடுத்தாலும் பத்தாதுன்னு. கடைசி அவங்க பேச்சும் கேட்காம போயிட்டேன். அவங்க பேச்சு கேட்கணுன்னா 8வது படிக்கிறப்பவே உன் வயசு பையன் ஆட்டோ ஓட்டுறானே நீ என்ன பப்புடுங்கிறன்னு சொல்லிட்டு எல்லாம் அசிங்கமாக பேசினாங்களே. அப்போ அவங்க பேச்சு கேட்டிருந்தா உருப்பட்டுருப்பேனா? அப்போ நான் கேட்காம வந்து உருப்பட்டுட்டேன். இப்போ வந்து கேட்காம நான் வந்து வீணாக போயிட்டேன். அதனால தான் ஃபஸ்ட்லேருந்தே நம்மளை வந்து நல்ல விதமாக வந்து நம்மளை வந்து ட்ரீட் பண்ணாங்கன்னா அவங்க எது சொன்னாலும் நம்ம கேட்டுப்போம். ஃபஸ்ட்லேருந்தே நம்மளை இல்ட்ரீட் பண்ணி நம்மளை வந்து ஒரு வழியை நம்மளை பாடப்படுத்திட்டாங்க. இப்போ வந்து திருப்தியாக போய் சேர்ந்துட்டாங்க அந்த அம்மா. இப்போ என்னடானா நான் மாட்டிக்கிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனால் சொன்னாங்க, தெளிவாக சொன்னாங்க, உங்களுக்கு வேணாண்டா, கொடுக்காதடா, ஆல்ரெடி நாங்கள் நகைலாம் கொடுத்து அந்த இது அடகு கடையிலேருந்து மீட்ட கதை, அதுக்கப்புறம் கோல்டு லோன்லாம் வச்சு கொடுத்த கதை எல்லாமே எனக்கு தெரியும். எல்லாமே தெரிஞ்சும் நான் வந்து தப்பு பண்ணிட்டேன். ஒன்றுமே கிடையாது. கூட வளர்ந்த பொண்ணு தேவையில்லாமல் அவள் வந்து என்னை வம்பலை மாட்டி விட்டுட்டா. இப்போ அதனால் அந்த கசினுக்கு சொன்னாலேன்னு சொல்லிட்டு நான் வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ கசினோட ஹஸ்பண்ட் வந்து நம்ம காசு எடுத்துக்கிட்டு தண்ணி மாதிரி செலவு பண்ணிக்கிட்டே இருக்காரு. அது கரெக்டாக இஎம்ஐ கட்டுறாங்கன்னா இல்லை, ஒவ்வொரு மாதமும் வந்து இஎம்ஐ வந்து ஒரு அமௌண்ட்டுன்னா அதை விட எக்ஸ்ட்ரா வாங்கிக்கிட்டே இருக்காங்க. 3 லட்சம் ரூபாய் 5 லட்சம் ரூபாய் எக்ஸ்ட்ரா கடன் வாங்கி என்ன தான் பண்ணுறாரு ஒன்றுமே புரியல. எனக்கு தலை வலிக்குது. தினமும் இதே ரோதனையாக இருக்குது. தினமும் என் தூக்கத்தை கெடுத்துக்கிட்டு இவங்களுக்காக நான் மேலே வந்து கஷ்டப்பட்டு நான் கடனை வாங்கி கொடுத்து இப்போ இது எனக்கு தேவையில்லாத வேலையாக போயிடுச்சு. நான் ஒன்று அவங்களுக்கு ₹1 கூட நான் கொடுக்காமல் இருந்திருக்கணும். எனக்கு தலைவலி இருந்திருக்காது, என் வாழ்க்கையை நான் தேடிக்கிட்டு இருந்திருப்பேன். இப்போ இவ்வளோ பெரிய அமௌண்ட் மேலே கேட்டுக்கிட்டே இருக்காங்க, கொடுத்துக்கிட்டே இருக்கேன். ஒவ்வொரு தடவையும் அவங்க கடைக்கு போகிறப்பெல்லாம் என்கிட்ட வந்து காசு ஏதாவது வாங்கி தர முடியுமா, நான் மாட்டிக்கிட்டு இருக்கேன், கொஞ்சம் பாரு பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தடவை கேட்குறப்பையும் 2 லட்சம் இல்லை 3 லட்சம் தான் கேட்பாரு. அப்படியே பல்காக கேட்டு தண்ணி மாதிரி செலவு பண்ணிக்கிட்டே இருந்து ஏதாவது அதில் ப்ராஃபிட் பார்த்து நல்லபடியாக வாழ்க்கையில் முன்னுக்கு வந்தாங்களான்னா அப்படியும் கிடையாது. எனக்கு மரியாதை கூட இல்லைங்க. அவர் பேரில் ஏதாவது லோன் கிடைக்குதான்னு நான் வந்து சிபில் செக் பண்ணால், சிபிலில் ஒரு பேங்க் ஆஃப் பரோடாவில் நெகட்டிவ் அக்கௌண்ட் வச்சுருக்காரு. அதுக்கப்புறம் அதெல்லாம் தாண்டியும் ஒரு லோன் வந்து அப்ரூவல் ஆச்சு, 55,000 ரூபாய் தான் ஆச்சு. ஸோ இன்ட்ரெஸ்ட் வைஸ் 30% இன்ட்ரெஸ்ட் 9 மாதத்துக்கு தான் சாங்ஷன் ஆச்சு. அதை நான் போட்டு பார்த்தேன், அவருக்கு வந்து கடைசியாக வந்து ரிஜெக்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு 55,000 ரூபாய் கூட வாங்க முடியாத இடத்துல ஒரு பையன் ரிஸ்க் எடுத்து 22 லட்சம் ரூபாய் போட்டு கொடுத்துருக்கானே, அவனுக்கு கரெக்டாக கட்டி முடிப்போன்றது இல்லை.
மேலே மேலே கடனை வாங்கி கடனை அடைக்கிறதுக்கு என்ன இதெல்லாம் வந்து லாபம் பார்த்து கடன் அடைச்சா ஓகே, நீ மேலே மேலே கடனை செத்துக்கிட்டே இருந்து கடனை அடைக்கிறோம் இல்லையா, இஎம்ஐ ஏதாவது பெண்டிங் ஆச்சா அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்படி புரிய வைக்கிறது உங்களுக்கு? இப்போ நான் இந்த எக்ஸல் ஷீட்டில் போட்டிருக்கிறது நான் என் பேரில் கடனை வாங்கி கொடுத்துருக்கேன், அதுக்கு அவங்க கட்ட வேண்டியது. இது மட்டும் இல்லாமல் அவங்க வெளியிலலாம் கூட எவ்வளோ கடன் வாங்கி வச்சுருக்காங்க ஒன்றும் கூட புரிய மாட்டேங்குது. நான் தேவையில்லாமல் நான் ரிஸ்க் எடுத்துட்டேன், உதவின்னு பண்ண போயிட்டு உபத்திரவமாக போயிடுச்சு. எனக்கு யாரும் உதவி பண்ணலையே தவிர கடைசியாக பார்த்தீங்கன்னா நான் உதவி பண்ணி அவங்க உருப்படவும் மாட்டேங்கிறாங்க. என்னதான் இப்படி வந்து மாட்டிக்கிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் எப்படி இதுலேருந்து வெளியில் வர போகிறேன்னு தெரியல. எனக்கு ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய் 5000 ரூபாய் கேட்டப்ப கூட யாருமே உதவலை. இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு எங்கள் அம்மா ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆன நேரத்தில் யாரும் கூட பக்கத்தில் வந்து பார்த்துக்கல. அப்போல்லாம் அத்தனை பேச்சு பேசினாங்க. இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு நான் வந்து எந்த உதவியும் யாருக்கும் பண்ணியிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. கடவுள் என்னடானா எனக்கு இந்த மாதிரி ஒரு மனசை கொடுத்துட்டான். ஸோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன்.